விடுமுறை நாள். சுதர்சன், சுலக்ஷனா இருவரும் தங்கள் அறையை ஒழுங்குபடுத்திவிட்டு தோட்டம், வீடு என அனைத்து பகுதிகளையும் சுத்தம் செய்து கொண்டிருந்தனர். ராஜன் மின்சாதன பொருட்களை எல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருந்தார். சுமதி மதிய உணவு தயார் செய்து கொண்டிருந்தார். அனைவரும் தத்தம் வேலைகளை முடித்துவிட்டு குடித்துவிட்டு சாப்பாட்டு மேஜையில் கூடினர். ராஜன் தான் பேச்சை தொடங்கினார். சுதர்சனா, இன்னைக்கு உன் மாமா வீட்டுக்கு போயிட்டு வாங்களே 2 பேரும். சுலக்ஷனா நிமிர்ந்து பார்த்தாள். சுமதி தொடர்ந்தாள். ஆமாப்பா, நீங்களும் அங்கே போயிட்டு வந்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல என்றாள். சுதர்சன் சுலக்ஷனாவை பார்த்தான். அவள் எந்தவித சலனமும் இன்றி அமர்ந்திருந்தாள். சுதர்சன், நானும் யோசிச்சுட்டு இருந்தேன், மறந்தே போயிட்டேன். சரிம்மா, சாப்பிட்டதும் கிளம்பி போயிட்டு வரோம் என்றான். ஒரு 2 நாள் லீவ் போட்டுட்டு போய் தங்கிட்டு வாங்கப்பா, அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல. அந்த சின்ன பொண்ணு எப்படி இருக்காளோ என்று சற்று வருத்தமாகவே கூறினாள் சுமதி. சுலக்ஷனாவின் வழி பணித்தது. எதுவும் காட்டிக்கொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தாள். சுதர்சன், சரிம்மா, பார்க்குறேன் என்றான். சாப்பிட்டு முடித்த அறைக்கு சென்றனர். சுதர்சன் சுலக்ஷனாவிடம் கேட்டான். ஏன் சனா அமைதியாக இருக்க? ஒன்றும் இல்லையே என்றாள். மேற்கொண்டு கிளறி அவளை சங்கடப்படுத்த விரும்பாமல், சரி, நீ ஒரு 2-3 நாளைக்கான உன் ட்ரெஸ் எடுத்துக்கோ, நானும் எனக்கு ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சிடுறேன், கிளம்பலாம் என்றான். சரி என்று தலையசைத்தாள். அவளுள் எண்ணற்ற உணர்வுகள், ஆர்வம், தவிப்பு, மகிழ்ச்சி, துக்கம் என்று கலந்து அலையடித்தது. பிறந்தகத்தை பற்றி நினைக்காத நாளில்லை. ஆனாலும் ஒரு பிடிவாதம். யார் முதல் அடி வைப்பது, இவர்களா அவர்களா என்று காத்திருந்தாள். அப்பா நிச்சயம் அழைக்க மாட்டார். அவருக்கு தெரியும் எப்போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று. இவர்களின் நகர்வுக்காய் காத்திருப்பார். எப்போதும் சர்ப்ரைஸ் கொடுத்து திணறடிக்கும் குட்டி ராட்சசிக்கு இன்று நான் தரப்போகிறேன் சர்ப்ரைஸ். அம்மா எதையும் வாய்விட்டு கேட்காதவள். ஏனென்றால் அதை குறிப்பால் உணர்ந்து செய்யத்தான் அப்பா இருக்கிறாரே. இன்றைக்கு உங்கள் எல்லோரையும் கவனித்துக் கொள்கிறேன் என்று நினைத்து கொண்டே உற்சாகமாய் கிளம்பிக் கொண்டிருந்தாள் சுலக்ஷனா. சுதர்சன் காரை எடுத்தான். சுலக்ஷனா, சுதர்சன் இருவரும் ராஜன், சுமதியிடம் விடைபெற்று கிளம்பினர். வழியில் பழங்கள், உலர்விதைகள் என்று வாங்கி கொண்டு சென்றனர். மேனகாவுக்கு வெள்ளை நிறம் என்றால் மிகவும் பிடிக்கும். ஊதா நிற ரோஜா பூ டிசைன் போட்ட வெள்ளை நிற சுடிதாரும், தமயந்திக்கு வெளிர் சிவப்பு நிற புடவை பச்சை நிற பார்டர் கொண்டதும், மாதவனுக்கு ராமர் நீளத்தில் பால் கலந்த போன்ற ஒரு மென்மையான நிற சட்டையும், ராகேஷுக்கு அடர் கரு நீல நிற சட்டையும் வாங்கி கொண்டனர். சுலக்ஷனாவிற்கு ஆச்சரியமாய் இருந்தது. அவை அத்தனையும் கடைக்கு அழைத்து வந்து தேர்வு செய்து எடுத்தது சுதர்சன். இந்த 6 மாத காலத்தில் அவ்வளவாய் தன் குடும்பத்தை பற்றி அதிகம் பகிர்ந்ததில்லை. சொற்பமாகவே கூறியிருக்கிறாள். அவற்றையும் எவ்வளவு நினைவாய் வைத்திருக்கிறார். இத்தனை அன்பும் தன் மீது கொண்ட பிரியத்தினால் என்று எண்ணும்போது சற்று அவளுக்கு கர்வமாகவே தோன்றியது. இருவரும் வீட்டை அடைந்தனர். மேனகாதான் பேசி கொண்டிருந்தாள். அப்பா, பகலில் தான் அக்கா மாமாவுக்கு பேசணும்னு சொல்லிட்டு இருந்தீங்க, மறந்துட்டீங்களா என்றாள். அட ஆமாம்மா, மறந்தே போயிட்டேன். இப்போ போடலாமா? லீவ் நாளாக இருக்குது. சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருப்பாங்க, இல்லை எங்கேயாச்சும் வெளியில் போயிருப்பாங்க. நாம் ஈவினிங் போல் போட்டு பேசுவோம் என்றார். தமயந்தி, ஆமாம், அப்படியே காலண்டரை எடுமா, அப்பா நல்ல நேரமாக பார்த்துடுவார் என்று சொல்லிக்கொண்டே வாயில் பக்கம் நிழல் தெரிய அதிர்ச்சியில் வாயடைத்து போனாள். தமயந்தியை பார்த்து திரும்பிய மாதவனும் மேனகாவுமே ஆச்சரியப்பட்டனர். மேனகா ஓடி சென்று சுலக்ஷனாவை கட்டி கொண்டாள். நிதானத்திற்கு வந்த தமயந்தியும் மாதவனும், வாங்க மாப்பிள்ள, வாமா என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். சிரித்து கொண்டே வரோம் வரோம் என்று இருவரும் உள்ளே நுழைந்தனர். சுலக்ஷனா, பரவாயில்லையே, என்னை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, நான் போனதும் மறந்துட்டீங்கன்னு நினச்சேன் என்று கிண்டலாய் கேட்டாள். சுதர்சன் சிரித்தான். தமயந்தி செல்லமாய் முறைத்தாள். மேனகா கிள்ளினாள். நீ தான் மறந்துட்ட என்று. மாதவன், அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா, உனக்கும் அந்த சூழ்நிலையை பழகிக்க கொஞ்சம் நாளாகும்ல, அதான் என்றார். சுலக்ஷனாவையும் சும்மா சொல்லக்கூடாது மாமா, ஒரு வார்த்தை கூட வீட்டுக்கு போகணும்னு சொன்னதில்லை. அப்பப்போ உங்களை பற்றிலாம் பேசிகிட்ருப்பா. இன்றைக்கி அப்பாவும் அம்மாவும் தான் பேச்சு எடுத்தாங்க என்றான் சுதர்சன். வாங்கி வந்த பொருட்களை அனைவரிடமும் கொடுத்தாள் சுலக்ஷனா. தலையில் மெல்ல அடித்து கொண்டு உள்ளே ஓடி சென்று பழரசம் கொண்டு வந்து கொடுத்தாள் மேனகா. சந்தோஷத்தில் கை கால் ஓடலை என்றால் சிரித்து கொண்டே. அனைவரும் பேசி கொண்டிருந்தனர். இரவு உணவுக்கு பின் வராந்தாவில் ஐவரும் அமர்ந்திருந்தனர். அப்போது மாதவன் வேணியை பற்றி யோசித்திருப்பதை கூறினார். சுலக்ஷனாக்கும் சுதர்சனுக்கும் ஆச்சரியம் கலந்த மகிழ்ச்சி. நான் இப்படி ஒரு விஷயம் யோசிக்கவே இல்லைப்பா என்றாள் சுலக்ஷனா. பத்திரிக்கை வைக்க போனப்பவே மேனுக்கு தோணி கேட்டப்போ நான் பொறுமையாக பேசிப்போம்னு சொன்னேன். கல்யாணத்தப்போ வேணியை பார்த்தப்ப அம்மாவுக்கும் அதே தோணியிருக்கு.
சரி மாப்பிள்ளைக்கு விருப்பமானு கேட்டுட்டு அப்படியே அவர் மூலமாகவே அவங்கள்ட்டையும் கேட்டுக்கலான்னு இருந்தோம் என்றார் மாதவன். சம்பந்திகளுக்கும் விருப்பமானு கேட்டுக்கங்க மாப்பிள்ளை என்றார் சுதர்சன். உண்மையிலேயே இது சந்தோஷமான விஷயந்தான் மாமா. அப்பா அம்மாவுக்கும் விருப்பம் இருக்கும். எதுக்கும் கேட்டுக்கிறேன். அம்மாவை விட்டு சித்திட்டு பேச சொல்கிறேன் என்றான் சுதர்சன். சந்தோஷம் மாப்பிள்ளை என்றார் மாதவன். ஐவரும் உறங்க போய்விட்டனர். மறுநாள் காலை சுதர்சன் தாய் தந்தையிடம் பேசிவிட்டு அவர்களுக்கும் சந்தோஷம் என்று தெரியப்படுத்தினான். அம்மா சாயங்காலம் சித்திட்டு பேசிட்டு சொல்கிறேன்னு சொன்னாங்க என்றான். அனைவரும் மாலை வரும் பதில் எப்படி இருக்கும் என்று ஆவலில் இருந்தனர். சுலக்ஷனா, அம்மா நம்ம எல்லாரும் சேர்ந்து வெளியில் போய் எவ்வளோ நாள் ஆச்சு, 2 நாள் எங்கேயாச்சும் வெளியூர் போயிட்டு வரலாமா என்றாள். தமயந்தி சிரித்து கொண்டே எல்லாருக்கும் விருப்பம்னா போயிட்டு வரலாமே என்றார். மாதவன் யோசித்தார். போகலாம், நைட்டு எங்கே போகலான்னு முடிவு பண்ணிப்போம் என்றார். மேனகா உற்சாகமாய் தலையாட்டினார். சுதர்சன், கார்லேயே போயிட்டு வந்துடலாம் என்றான். மாதவன், சரி மாப்பிள்ளை, இங்கே இருக்க காரை எடுத்துகிட்டு போயிட்டு வரலாம். மேனு 2 நாள் முன்னே சர்வீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்தினது, அதுக்கப்புறம் எங்கேயும் போகலை என்றார். சரி மாமா, அப்புறம் ஏன் மாப்பிள்ளைன்றீங்க? பேர் சொல்லியே கூப்பிடுங்க, வா போன்னு கூப்பிடுங்க, ராக்கி மாதிரி தானே நானும் உங்களுக்கு என்றான் சுதர்சன் சிரித்து கொண்டே. நிச்சயமா, ஆனால் கொஞ்சம் நாள் ஆகும், என்னால் சுலபமாக எதையும் மாற்றிக்க முடியாது என்றார் மாதவன். சரி மாமா என்று சிரித்தான் சுதர்சன். மேனகா சுலக்ஷனாவின் கைகளை கதகதப்பாய் பற்றி கொண்டாள். சுலக்ஷனாவிற்கும் புரிந்தது தங்கை உணர்ச்சி வசமாய் இருக்கிறாள் என்று. தோள்களை ஆதரவாய் அணைத்து கொண்டாள். தமயந்தி மகள்களை பெருமிதமாய் பார்த்து கொண்டிருந்தாள். என் குழந்தைகள் எப்போதும் இப்படி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே. மாலை சுமதி சுதர்சனை அலைபேசியில் அழைத்தாள். ரஞ்சனா 2 நாள் அவகாசம் கேட்டிருப்பதாய் சொன்னாள். வேணி அப்பாவோட இழப்பிலிருந்தே இன்னும் மீண்டு வரலை. திடீர்னு இதை பற்றி பேச தயக்கமாக இருக்குது. யாதவை தான் கேட்க சொல்ல போகிறேன்னு சொன்னான். சம்மந்தி வீட்டில் நிலைமையை சொல்லி தப்பாக எடுத்துக்க வேணான்னு சொல்ல சொன்னாப்பா என்றாள் சுமதி. சுதர்சன் முகம் வைத்து ஏதோ சரியில்லை என்று புரிந்து கொண்டு அமைதி காத்தனர் 4வரும். சுதர்சன் ஃபோனை வைத்துவிட்டு கேட்டவற்றை கூறினான். தமயந்தி சொன்னாள். ஆமாம், நானும் கவனித்தேன். என்னதான் அந்த பொண்ணு சிரிச்ச முகமாக இருந்தாலும் கண்ணில் ஒரு ஆழமான வலி இருந்துக்கிட்டே இருந்தது. இடம் மாறினாதான் நினைவுகள்லேருந்து கொஞ்சம் இடைவெளி கிடைக்கும் என்றாள். மாதவன், பார்ப்போம் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு என்றார். சுலக்ஷனாவும் மேனகாவும் ஒருவரை ஒருவர் கவலையோடு பார்த்து கொண்டனர். மாதவன் அருகில் சென்று தோளில் சாய்ந்து கொண்டனர். அது ரொம்ப பெரிய வலிப்பா, இடம் மாறினாலும் மறந்துலாம் போகாது என்றாள் சுலக்ஷனா. மேனகா எதுவும் பேசவில்லை. தோளில் சாய்ந்தவாறே மாதவனின் கையை 2 கைகளாலும் இறுக்கமாக பிடித்து கொண்டாள். மாதவனால் நன்கு உணர முடிந்தது. இருவரின் தலையையும் வருடி கொண்டே கூறினார். மறக்க முடியாது. கூடவே இருந்த ஒருத்தர் வெளியூர் போயிட்டு திரும்பி வந்துடுவாங்கன்ற பெரியவே வேதனையானது. வரவே மாட்டாங்கன்னு தெரிஞ்சா அந்த வழிலாம் சொல்ல முடியாது. அதுவும் பெற்றவங்களை இழக்கிறது மிகப்பெரிய இழப்பு. எனக்கும் அம்மாவுக்கும் மட்டும் அந்த வழிலாம் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா என்று நிறுத்தினார். கலங்கிய கண்களுடன் இருவரும் அம்மாவையும் அப்பாவையும் மாறி மாறி பார்த்தனர். தமயந்தி தொடர்ந்தாள். உங்கள் 3 பேர்லையும் அவங்க 4 பேரையும் நாங்கள் பார்த்துப்போம். எங்களை எப்படிலாம் அவங்க பார்த்து பார்த்து வளர்த்தாங்க, அதே போல் அவங்கள இப்போ நாங்கள் வளர்க்குறோன்னு சந்தோஷப்பட்டுப்போம். எங்களுக்கு நீங்கள் பிறந்த பிறகு அவங்க இருந்தாங்க, அப்புறம் இறந்தாங்க. வேணிக்கும் யாதவுக்கும் அப்படி இல்லைல்ல. அவங்க அம்மாவும் முன்ன மாதிரி இயல்பாக இருக்க மாட்டாங்க. அந்த இழப்பு பழகிக்க கொஞ்சம் கூடுதலாக கால அவகாசம் எடுத்துக்கும் என்று முடித்தாள் தமயந்தி. சுதர்சன் சுலக்ஷனாவை தவிப்புடன் பார்த்தான். அவள் இவ்வளவு கலங்கி அவன் பார்த்ததே இல்லை. இதை கவனித்த சுலக்ஷனா பனித்த விழிகளுடனே புன்னகைத்தாள். ஒன்றுமில்லை, வருந்தாதே என்பது போல். சுதர்சன் மெல்ல எழுந்து வாசல் பக்கம் சென்றான். தமயந்தி சுலக்ஷனாவை பார்த்தாள். சுலக்ஷனாவும் புரிந்து கொண்டு தண்ணீர் எடுத்துக்கொண்டே பின் சென்றாள். சுதர்சனிடம் தண்ணீரை கொடுத்தாள். திரும்பாமலே வாங்கி கொண்டான். குடிக்கவில்லை. தோல் பற்றினாள். இவ்வளவு அன்பையும் மறைச்சிக்கிட்டு 6 மாசமா எங்கள் அனுமதிக்கு காத்துட்டு இருந்தியா சனா என்று கலக்கமாய் கேட்டான். வலியோடு சிரித்தாள். எல்லார் இடத்துலையும் நின்று எல்லாரோட வழியையும் எல்லாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வரணும். ஆனால் இன்றைக்கி வேணியோட இழப்பை பற்றி பேசுகிறப்போ எங்கள் அப்பாவை நாங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டோமே, அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கு புரிஞ்சுதா என்று கேட்டுவிட்டு பதிலுக்கு காத்திராமல் அவன் தலையை கோதிவிட்டு எழுந்து உள் சென்றாள். தனக்குள்ளே சுதர்சன் சொல்லி கொண்டான். ஏன்னா உங்களால் அடுத்தவங்க வழியை உணர முடியுது. நான் உன் வழியை உணராமலே போயிட்டேன்.
என்று. இரவு கலந்தாலோசித்து ஒரு மலைக்கோவிலை தெரிவு செய்தனர். பயணத்திற்கு தேவையானவற்றை எடுத்து வைத்துவிட்டு உறங்கினர்.